வணக்கம். சின்ன குழந்தைகளுக்கான ஒரு சாதாரணமான ஆங்கில பாடப்புத்தகத்துக்கு பின்னால் எவ்வளவு பிரமாதமான ஆழமான ஒரு கல்வி முறை மறைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு நாம இந்த பகுப்பாய்வுல விலாவாரியா பார்க்க போறோம். சரி வாங்க, தாமதிக்காம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, படங்களை வாசிப்பது அவுட் அவுட், கதை நேரம், கற்பனை திறன் மற்றும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, எழுத்துக்கள் மற்றும் சொற்கள் அண்ட் வார்த்தையை பயன்படுத்தி வாக்கியங்களை எப்படி இணைப்பது, அப்புறம் வகுப்பறைக்கு வெளியே கற்றல். இந்த ஆர்டர்ல தான் நாம போக போறோம். முதல்ல படங்களை வாசித்தல், அதாவது காட்சிகள் மூலமா எப்படி கற்றல ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்கிற அழகிய வீட்டு முற்றத்தோட காட்சியை கவனிங்க. எந்த ஒரு வார்த்தையும் படிக்கிறதுக்கு முன்னாடி இது குழந்தைங்கள மட்டும் இல்லாம பெரியவர்களான நம்மையும் ஒரு கணம் நின்னு உற்று நோக்க வைக்குது இல்லையா? குழந்தைங்க அங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கிறது தான் மொழி கத்துக்கிற பயணத்தோட முதல் படி. இப்போ படத்துல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அவங்க என்ன செய்றாங்க அப்படிங்கிற நேரடியான கேள்விகளை ஆசிரியர்கள் கேக்குறாங்க. ஆரம்பத்துல குழந்தைங்க தங்களோட தாய்மொழியிலேயே பதில் சொன்னாலும் மெதுமெதுவா அவங்கள ஆங்கில வார்த்தைகளுக்குள்ள கொண்டு வர இது ரொம்பவே உதவுது. இதுதாங்க ஒரு புதிய மொழியை கத்துக்கிறதுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான அடித்தளம். அடுத்து கதை நேரம். அவுட் அவுட் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம். கதை ரொம்பவே இயல்பா ஒரு லீவ் நாள்ல ஆரம்பிக்குது. நம்ம கதையோட ஹீரோயின், அதாவது ஜீத் மற்றும் பப்ளி, குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேட் அண்ட் பால் விளையாட முடிவு பண்றாங்க. இது குழந்தைங்க தங்கள அந்த கதையோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க ஒரு அருமையான சூழ்நிலைய உருவாக்குது. ஜாலியா விளையாடிட்டு இருக்கும்போது கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். பந்து எதிர்பாராத விதமா பக்கத்துல இருக்கிற மோஹத் வீட்டு தோட்டத்துக்குள்ள போயிடுது. அவனோட வீடும் பூட்டி இருக்கு. பந்து கிடைக்காததால விளையாட்டு அப்படியே பாதியிலே நின்னு போகுது. அச்சச்சோ, பந்து தொலைஞ்சிடுச்சே அப்படிங்கிற ஏமாற்றத்தோட கதைய முடிக்காம இந்த பாடம் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த கத்துக் கொடுக்குது. அதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமயோசிதமா யோசிக்கிறதுன்னு காட்டுது. பப்ளி என்ன பண்றான்னு பாருங்க. வீட்ல இருக்கிற பழைய துணிகள், காகிதம், நூல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவளே ஒரு புது பந்து சுருட்டி ரெடி பண்றா. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி இல்ல? இப்போ நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஜீத் அந்த புது பந்த ரொம்ப வேகமா அடிக்கிறான். அந்த துணி பந்து காத்துல பறந்து அப்படியே சிதறுது. பப்ளி உடனே குதிச்சு அதுல இருந்து ஒரு துண்டு துணிய புடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவுட் அவுட் அப்படின்னு கத்துறா. அதுதாங்க நம்ம கதையோட தலைப்பும் கூட. அடுத்ததா கற்பனை திறன் மற்றும் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, அதாவது கதைய குழந்தைங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு செக் பண்ற பகுதி. இங்கே மாணவர்களுக்கு ஒரு அருமையான பயிற்சி கொடுக்கப்படுது. கதையில நடந்த சம்பவங்களை சரியான வரிசையில அடுக்கணும். உதாரணமா, ஜீத் பந்தை எறிந்தான், பப்ளி அடித்தாள், பந்து மோஹித் தோட்டத்தில் விழுந்ததுன்னு மாத்தி மாத்தி கொடுத்திருக்கிற வாக்கியங்களை சரியான கால வரிசைப்படி அடுக்கணும். இது மாணவர்களோட நினைவாற்றலையும் வாசிச்சு புரிஞ்சுக்கிற திறனையும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்து நாம பார்க்க போறது எழுத்துக்கள் மற்றும் சொற்கள், அதாவது அடிப்படையான ஒலிகளை எப்படி கத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். கதையிலிருந்து மெல்ல மெல்ல இலக்கணத்துக்கு வர்றாங்க. ஆங்கிலத்துல வர்ற குறுகிய ஈ ஒலிய, அதாவது ஷார்ட் வவல் சவுண்ட குழந்தைங்களுக்கு எப்படி உச்சரிக்கிறதுன்னு இதுல ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. இத குழந்தைங்களுக்கு ஈஸியா புரிய வைக்க அவங்க தினசரி பயன்படுத்துற வார்த்தைகளை உதாரணமா கொடுத்திருக்காங்க. பேனா, கெட்டில், கோழி, கிணறு, அதாவது பென், கெட்டில், ஹென், வெல், இந்த மாதிரி வார்த்தைகளை பயிற்சி பண்றது மூலமா ஆங்கில உச்சரிப்போட ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை படிய மாணவர்கள் உறுதியா கத்துக்கிறாங்க. ஒலிகள், வார்த்தைகளுக்கு அப்புறம் இயற்கையாகவே நம்ம அடுத்ததா பார்க்க போறது இலக்கணம். முக்கியமா அண்ட் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தி வாக்கியங்களை எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். இணைப்புச் சொல்லை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த பயிற்சி ரொம்ப அழகா கத்துக் கொடுக்குது. சுரேஷ் பள்ளிக்கு சென்றான், கோபால் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றதை விட சுரேஷ் மற்றும் கோபால் பள்ளிக்கு சென்றார்கள் அப்படின்னு சுருக்கமா ஒரே வாக்கியமா எப்படி இணைக்கிறதுன்னு இதுல தெளிவா விளக்கியிருக்காங்க. இறுதியா வகுப்பறைக்கு அப்பால் கற்றல், அதாவது கத்துக்கிட்ட விஷயங்களை நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த பாடத்தோட உண்மையான வெற்றியே இங்கதாங்க இருக்கு. மாணவர்களை அவங்க தாத்தா, பாட்டி அல்லது பெற்றோர்கிட்ட போய் அவங்க சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகளை விளையாடினாங்கன்னு கேட்டு அத வகுப்பறையில ஆங்கிலத்துல பகிர்ந்து கொள்ள சொல்றாங்க. இது வெறும் இலக்கணம் மட்டும் இல்லாம பாடத்தை அவங்களோட நிஜ வாழ்க்கையோட இணைக்கிற ஒரு அற்புதமான செயல். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க தாத்தா, பாட்டி அவங்க சின்ன வயசுல என்னென்ன விளையாட்டுகளை விளையாடி இருப்பாங்க, அத பத்தி தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. போய் கேட்டு பாருங்க, நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கும்.